தொடர் கனமழை காரணமாக கோவையில் உள்ள நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்றின் முதல் தடுப்பணையான சித்தரைச்சாவடியில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அருண். விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி, வணக்கம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில கோவையை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. நேற்று பிற்பகல் முதல் கோவை மாநகர் மற்றும் மாவட்டம் என அனைத்து பகுதிகளிலும் பரவலான மழை பெய்து வரக்கூடிய நிலையில நொய்யல் ஆற்றில் தற்பொழுது தண்ணீர் வரத்தானது அதிகரித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நொய்யல் ஆற்றினுடைய முதல் தடுப்பணையான சித்திரைச்சாவடி அணையில இரண்டு கரைகளையும் தொட்டு வெள்ளமானது ஆர்ப்பரித்து வருகிறது. இதனிடையே ஓரிரு தினங்கள்ல, அதாவது இன்றும் நாளையும் தொடர்ந்து கனமழையானது பெய்யும் என கோவை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தண்ணீரானது நொய்யல் ஆற்றில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனிடையே நேற்றைய தினமே கோவையை பொறுத்த வரைக்கும் பேரிடர் மேலாண்மை குழு கோவையில் முகாமிட்டு இருக்கிறது. இந்த நிலையில கரையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு ஏற்கனவே கோவை மாவட்ட நிர்வாகமானது அறிவுறுத்தி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து கோவை மாநகருக்குள் செல்லக்கூடிய நொய்யல் ஆறு மற்றும் அதன் கிளை வாய்க்கால்களை தூர்வாரக்கூடிய பணிகளை கோவை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. தொடர்ந்து இந்த வெள்ளப்பெருக்கு அதிகரித்து காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த பகுதிகளில் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியை அதிகாரிகள் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி.